ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நேந்திர பழத்தை வச்சு புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் நேந்திர பழத்தை நான் வந்து தோல் உரிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நீங்கள் மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான், புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி தெளித்து, நார்மலாக நம்ம புட்டுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப தெளிச்சிட வேண்டாம். இந்த பனானாவில் இருக்கிற ஈரமே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புட்டுக்கு மாவு வந்து இப்படி பிடிச்சா மாவு பிடிப்படணும், உதுத்தா மாவு உதிரணும். இதுதான் பதம். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ மாவு வந்து நல்லா ஊறிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம வந்து புட்டுக்குழலில் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இது மாதிரியும் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக இட்லி பானையிலையும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி புட்டுக்குழலில் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம பனானா சேர்த்துருக்கிறதுனால இதிலே ஸ்வீட்னஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் மட்டும் தான் வைக்கிறேன். 2 ஸ்பூன் தேங்காய். அதுக்கப்புறம் மறுபடியும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய். அப்புறம் மாவு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வேகிறதுக்காக வச்சுட்டேன். இது ஒரு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இது வந்துட்டு நம்ம வந்து வெளில எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான். இது கூட நாட்டு சர்க்கரையும் சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப